கூடிய டெல்லியில், புதுடெல்லியில் இந்தியாவின் தலைநகரத்தில் சித்த மருத்துவத்தை நம்ம அந்த நார்த் இந்தியாவில் எடுத்துகிட்டு போகணுங்கிற ஒரு முன்னெடுப்பில் சீனியர் ரிசர்ச் ஃபெலோ வர்மா ப்ராஜெக்டில் ஜாயின் பண்ணி அங்கே அந்த காலங்களில் டெங்கு, சிக்கன் குன்யா, கொரோனா போன்ற பல்வேறு பாதிப்புகள் இருக்கும் பொழுது நம்ம சித்தா கிளினிக்கல் ரிசர்ச் யூனிட் அண்டர் த சென்ட்ரல் கவுன்சில் ஃபார் ரிசர்ச் இன் சித்தா மருத்துவ குழுவுடன் இணைஞ்சு அந்த காலகட்டத்தில் டெல்லி முழுவதும் பல மருத்துவ முகாம்கள் போட்டு அந்த சித்த மருத்துவத்தை நம்மளுடைய மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போக முடிஞ்சிச்சு. கொரோனா காலத்தில் 100க்கும் மேற்பட்ட மருத்துவ முகாம்கள்லாம் போட்டு கொரோனா ப்ரிவென்டிவ் கேம்ப் கண்டக்ட் பண்ணோம். ஸோ நான் கடைசியாக நம்மளுடைய குடியரசுத் தலைவர் மாளிகையில் இருக்கக்கூடிய ஆயுஷ் வெல்னஸ் கிளினிக் சித்தா யூனிட்டில் சித்த மருத்துவ ஆலோசகராக உள்ள ஒர்க் பண்ணிவிட்டு அந்த கான்ட்ராக்ட் முடிச்சுட்டு இப்போ நம்மளுடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சதர்ன் ரயில்வே மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டலுக்குள்ள ஆயுஷ் கிளினிக்கில் சித்தா கன்சல்டாக ஒர்க் பண்ணுறேன். இந்த 12 ஆண்டு மருத்துவ ஆலோசனை என்னுடைய மாலை நேரத்தில் என்னுடைய தனியார் பயிற்சி இப்போ ராமதேவர் சித்த வர்ம மருத்துவமனை சென்னையில் இருக்கிற திருமங்கலத்தில் நம்மளுடைய சிறப்புநிலை குழந்தைகள், முதியோர்கள், ரிகாபிலிடேஷன் துறை மருத்துவ முறைன்னு சொல்லுவோம். எல்லா பிரச்சனைகளுக்கும் சித்த மருந்துகள், நம்மளுடைய வர்ம சிகிச்சைகளை என்னுடைய தனியார் பயிற்சி முறையில் சித்த வர்ம சிகிச்சையை செய்து வலி நிவாரண சிகிச்சை மையமாகவும் ஜீரியாட்ரிக் கேர் அண்ட் ஸ்பெஷல் சில்ட்ரன் கேரை ஃபோக்கஸ் பண்ணி மருத்துவ பயிற்சி செஞ்சுட்டு வரேன். ஸோ அதன் மூலமாக ஒவ்வொரு மெடிக்கல் டே, இப்போ ஏப்ரல் 2ஆம் தேதி நம்மளுடைய ஆட்டிசம் விழிப்புணர்வு நாள், அதை பற்றி நாம் அடுத்தடுத்த நிகழ்வில் இந்த ஆட்டிசம்னா என்ன, ஆட்டிசத்தோட குழந்தைகளுடைய அறிகுறிகள் என்ன, அதற்கு சித்த வர்ம சிகிச்சை எப்படி பயன்படுது, அந்த பெற்றோர்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டியாக இருக்கலாம் அப்படிங்கிற நிகழ்ச்சிக்காக நான் பேச வந்திருக்கேன். அனைவருக்கும் நன்றி.